இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சை பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா, நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 2ல் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோனா, ஒரு ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போது அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க்கை நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க்கை நல்லா பிளான் பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க்கை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி க்ரோத் பண்ணணும்? நல்லா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் அடுத்து என்ன அப்டேட்டு, அது வந்து நீங்கள் வந்து அப்டேட்லேயே இருக்கணும். எப்பயுமே வந்து அப்டேட்லேயே இருக்கணும். இப்போது நான் வந்து ஒரு டைப்பிஸ்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். இப்போது நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டைப்பிஸ்ட்டு. இங்கிலீஷ் வந்து நல்லா டைப் படிக்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். நல்லா இங்கிலீஷ் டைப்பிஸ்ட்டு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? அடுத்து நானே வந்து தமிழ் ப்ராக்டிஸ், அது வந்து ப்ராக்டிஸ் தானே, அது ப்ராக்டிஸ், மறுபடியும் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும்? என்னோடய இதில் நான் அடுத்து என்ன பண்ணணும்? ஹிந்தி. இப்போ வந்து ஹிந்தி வந்து அவசியம் தேவையாக இருக்குது. நிறைய பேர் ஹிந்தியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான இதுவும் நம்ம வளர்த்துக்கணும். லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணி ஹிந்தி எழுதவோ படிக்கவோ டைப் பண்ணவோ கற்றுக்க ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்களுக்கும் ஒரு இருக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி. இப்போ நான் ஒரு டைப்பிஸ்ட்ன்றதுனால வந்து நான் அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். இப்போ உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து ஹிந்தியில் டைப் படிக்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தியில் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஹிந்தியில் படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட தொழிலில் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, நீங்கள் அதுக்கு வந்து எண்டிங் கற்றுக்கிறதுக்கு மட்டும் எண்டிங் போடவே கூடாது. புதுசாக ஒன்று நம்ம கற்றுக்கினே இருக்கணும். அப்போ தான் அன்றைக்கி என்ன இருக்குது, அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குது, அன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குது, நேற்று என்ன இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு சக்ஸஸ் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அதோட விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும். சக்ஸஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களை பார்த்து சின்ன சின்ன பசங்க உங்களை பார்த்து மறுபடியும் இன்னும் நிறைய பேர் உருவாக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நான் ஹிந்தி டைப்பிஸ்ட்டு கற்றுக்கினேன்னு வச்சுக்கேன். இப்போ அடுத்து ஹிந்தி கற்றுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது, ஹிந்தி டைப்பிஸ்ட்டு கற்றுன்னு தமிழ்நாட்டில் வந்து நீ என்ன பண்ண போகிறன்ற ஒரு இது வரும். இன்றைக்கி வேணால் ஹிந்தி தேவைப்படாமல் இருக்கலாம், தமிழ் இங்கிலீஷு அப்படி தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் வருங்காலங்களில் நம்ம அவங்க கூடலாம் பழக வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் தானே, இந்தியன் எடுத்தாலும் நம்ம எல்லா லாங்குவேஜும் கற்று வச்சுக்கிறது நல்லது. இதுதான் தேவைன்னு நான் சொல்ல வரல. ஹிந்தி கற்று வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு அப்டேட் தானே. நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அப்டேட் ஆகிக்கிறேன். நான் நானே தனித்தானே அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு நான் சொல்ல. தமிழ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டு, இங்கிலீஷ் ஆல்ரெடி கம்ப்ளீட். அடுத்து நான் என்னோடய தொழில் என்ன பண்ண முடியும்? டைப்பிஸ்ட் இதில் இதுதான். நான் புது லாங்குவேஜை கற்றுக்கணும், புதுசாக டைப் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோடய ஒரு இதுவாக இருக்குது. நான் என்னோடய இதில் நான் கொஞ்சமாக அப்டேட் ஆகிக்கிறேன். இப்போ வீடியோ போடும்போது போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரிக்கெட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வீடியோவிலே நான் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணின்னு, எடிட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணின்னு வரும்போது என்னோடய தொழில் அது. என்னோடய தொழிலில் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ண தான் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் பண்ண ஆரம்பிக்கணும், கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. இதை வந்து வரும் வீடியோவில் வந்து நான் கண்டினியூவாக போடுவேன். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா?